Hello students, welcome to Focus Tutoring. So இன்னைக்கு exercise number 3.14ல இருக்கிற second subdivisions-ல இருக்கிற sums-அ பார்க்க போறோம். So இதில் 3 subdivisions இருக்கு. ஆனா question வந்து ஒண்ணே தான், common தான். The roots of the equation 2x square minus 7x plus 5 is equal to 0 are alphas and beta without solving the roots and find first subdivision, second and third line இருக்கு. நான் one by one உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன். ஸோ இதுக்கும் சில ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. நான் அது ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 டிவைடட் பை பீட்டா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது? 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது கொடுத்துருக்குற ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம என்னென்னா எது ஏ எலமெண்ட், எது பியோடது, எது சியோடதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு டேர்முக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து ஏ, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வித் சிம்பிள்ஸோடு சேர்த்து எழுதணும். ஸோ அது வந்து பி, கான்ஸ்டண்ட்டாக இருக்க நம்பர் வந்து சி. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பேசிக்கான ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தனியாக கண்டுபிடிக்கணும் அண்ட் ஆல்ஃபா பீட்டா தனியாக கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் பி டிவைடட் பை ஏ. ஆல்ஃபா பீட்டாவோட ஃபார்முலா என்னென்னா சி டிவைடட் பை ஏ. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப், சரியா? நெக்ஸ்ட் இப்போது நம்ம வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா இங்கே ஃபார்முலாலே நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. ஸோ நெகட்டிவ். பியோட எலிமெண்ட் என்ன இருக்குது? மைனஸ் 7 டிவைடட் பை ஏவோட எலிமெண்ட் வந்து 2. ஸோ தேர்ஃபோர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு சேரும்பொழுது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட நம்பர் என்னது? 7 டிவைடட் பை 2. Next, coming to next one, alpha beta. Alpha beta oda value c divided by a. So c divided by a na c oda value வந்து 5 divided by a oda value வந்து 2. So alpha beta is equal to 5 divided by 2. சரியா? ஸோ இது வந்து பேசிக் ஸ்டெப்ஸு. இந்த 3 சப்டிவிஷனுக்குமே இதுதான் பேசிக்கான ஆன்சர். ஸோ இதை வச்சு தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நான் சொன்ன மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்கு? 1 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 டிவைடட் பை பீட்டா. ஸோ 1 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 டிவைடட் பை பீட்டானா இங்கே பார்த்தீங்கன்னா டினோமினேட்டர்ஸ் உங்களுக்கு வேறு வேறு டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம எல்சிஎம் எடுக்கணும். உங்களுக்கு எல்சிஎம் எடுத்தால் இதனுடைய ஆன்சர் என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டான்னு எல்சிஎம் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாக இப்படி க்ராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போது பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா. ஸோ இப்போ இந்த பீட்டாவோட இங்கே இன்ட்டு பண்ணும்பொழுது பீட்டா இன்ட்டு இங்கே ஆல்ஃபா பீட்டான்னு மாறும். ஸோ அதே போல் இங்கே ஆல்ஃபா இந்த சைடு நீங்கள் இன்ட்டு பண்ணும்பொழுது ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா ஆல்ஃபா. ஸோ இப்போ ரெண்டு டினோமினேட்டர்ஸும் சேமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு காமனாக ஆல்ஃபா பீட்டான்னு, அதாவது இங்கே ரெண்டும் சேமாக இருக்குங்காட்டி நான் காமனாக ஆல்ஃபா பீட்டா எல்சிஎம் யூஸ் பண்ணியாச்சு. இங்கே மேலே வந்து பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் சேம் தான். ஸோ இப்போது பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7 டிவைடட் பை 2. ஸோ அப்போது இங்கே நியூமரேட்டர் வந்து 7 டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சர் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 டிவைடட் பை 2. ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாகவே 2 and 2 டினோமினேட்டரை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து 7 டிவைடட் பை 5, சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது இப்போது கம்மிங் டு செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனோடது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா. இதுவும் அதே போல் தான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? இங்கே இதையும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ க்ராஸ் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா, சரியா? ஸோ எல்சிஎம் எடுத்து பண்ணும்போது நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா என்ன நீங்கள் மறுபடியும் எழுதுனேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இதுதான் இதனுடைய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை கீழே உங்களுக்கு என்ன டினோமினேட்டர் இருக்குது? ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு நம்ம ஏற்கனவே மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் 7 டிவைடட் பை 2. ஒன்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும், திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஸோ அதே ஆன்சரை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஆன்சர் 7 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அண்ட் minus
2 into ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 5 டிவைடட் பை 2 ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே கீழே வந்து 5/2ன்னு எழுதுறீங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இப்போ 7 divided by 2 the whole square அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா இந்த 7ஆல் 2 இன்ட்டு பண்ணிடுவோம், இந்த 2ஆல் 2 இன்ட்டு பண்ணி ஆன்சர் எழுதிடுவோம். அது இப்படி பண்ணக்கூடாது. ஸோ 7 divided by 2னா 7 divided by 2 whole square அப்படின்னு என்ன மீனிங்னா 7 divided by 2 into 7 divided by 2. ஸோ ஆன்சர் என்ன வரும் 7 7s are 49. கீழே டினாமினேட்டர் இன்ட்டு பண்ணிங்கன்னா 49 divided by 4. ஸோ 49 divided by 4 மைனஸ் இப்போ நியூமரேட்டர் 2 அதாவது இந்த 2வையும் 5வையும் இன்ட்டு பண்ணுறீங்க. ஸோ 2வையும் 5வையும் நீங்கள் இன்ட்டு பண்ணும்பொழுது உங்களுக்கு இங்கே ஆன்சர் என்னவா வரும் 5 2s are 10 divided by 2 whole divided by 5 divided by 2. சரியா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு அதே போல் நியூமரேட்டர் டு நியூமரேட்டர் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்ததுன்னா அதாவது 4 and 2ஓட எல்சிஎம் எடுக்கும் பொழுது 2 டேபிளில் 2 2s are 4 1 2s are 2 எகெயின் அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 4 ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக நீங்கள் 1ஆல் இன்ட்டு பண்ணுவீங்க, இங்கே ஃபுல்லாக 2ஆல் இன்ட்டு பண்ணுவீங்க. ஸோ அப்போது 49 divided by 4 மைனஸ் 20 divided by 4 ஹோல் divided by 5 divided by 2. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ணுறோம் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ அப்போ 49 minus 20 ஹோல் டிவைடட் பை 4 by 5 divided by 2. இதை நம்ம எகெயின் ஃபர்தராக எப்படி பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணிடலாம். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா 49 minus 20 49 minus 20னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் 29. ஸோ அப்போ 29 divided by 4 into இந்த 5 divided by 2 இருக்கு இல்லையா. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் எழுதுனா 2 divided by 5. ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு 2 divided by 5. ஸோ அப்போது 1 2s are 2 2 2s are 4. ஸோ அப்போது ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு 29 divided by 5 into 2னா ஆன்சர் வந்து 10. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து நம்ம இப்போ தேர்ட் சப்டிவிஷனோட சம் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் சப்டிவிஷனோட கொஷின் பாருங்கள், இங்கே நான் ரெட் கலரில் எழுதியிருக்கேன் இல்லையா, ஹைலைட் பண்ணி. ஸோ அதான் தேர்ட் சப்டிவிஷன். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2 அண்ட் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து 5/2. ஸோ அந்த டேர்மே எடுத்து இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய டினாமினேட்டர்ஸும் உங்களுக்கு வந்து வேறு இல்லையா, எக்ஸாக்டாக இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை க்ராஸ் மல்டிபிள் இதோட லிங்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதோட நீங்கள் க்ராஸ் பண்ணும்பொழுது பீட்டா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை இப்போ இது ரெண்டையும் நம்ம பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2. சரியா? நெக்ஸ்ட்டு அடுத்த சப்டிவிஷன் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதோட இந்த டேர்ம் இன்ட்டு பண்ணும், அடுத்து இதோட இந்த டேர்மை நீங்கள் இன்ட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 2ஓட ஆல்ஃபாவை இன்ட்டு பண்ணும், அடுத்து 2ஓட இந்த 2வை இன்ட்டு பண்ணணும். ஸோ அப்போது மேலே வந்து உங்களுக்கு என்னென்னா நம்ம முன்னாடி சின்ன கிளாஸஸில் பார்த்துருப்போம் இல்லையா அல்ஜீப்ராவோட ஃபார்முலா a + b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நான் வேணால் ஃபார்முலா இங்கே எழுதிடுறேன். அதாவது a + b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலானது a² + 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ அதே போல் தான் இப்போ ஆல்ஃபா ஏ இருக்கிற இடத்துல ஆல்ஃபா அண்ட் பி இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 2 இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா படி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4. சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது இதுவும் அதே தான் a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 பீட்டா ப்ளஸ் 4 டிவைடட் பை இப்போது பீட்டாவோட ஆல்ஃபாவை இன்ட்டு பண்ணும்பொழுது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் அடுத்தது பீட்டாவோட 2 இன்ட்டு பண்ணும்பொழுது 2 பீட்டா. நெக்ஸ்ட்டு 2ஓட ஆல்ஃபாவை இன்ட்டு பண்ணும்பொழுது 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு 2னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 4. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஏன்னா மேலே இருக்க 2 பவர் டேர்ம்ஸும் ஒரே மாதிரி இருக்குங்காட்டி ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன அப்படின்னா இந்த 4 ஆல்ஃபாவும் இந்த 4 பீட்டாவும் அடுத்ததில் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4 பீட்டா ப்ளஸ் இங்கே ஒரு டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ 4 + 4 ஆன்சர் என்ன வரும் 8 டிவைடட் பை. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் இந்த ரெண்டுக்கும் காமனாக 2வை வெளியில் எடுத்துகிட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 4
இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த அன்றைக்கி போன டேர்ம்லேயே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, இதுதான் இதனுடைய ஃபார்முலா. சரியா? ஸோ இப்போ அந்த ஃபார்முலா தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ரெண்டு டேர்ம்லையும் 4 காமனாக எடுத்தோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருக்கும், ப்ளஸ் 8 ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு எய்தர் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இல்லைன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. இப்போது நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவ்வளோதான். இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மேலே நம்ம கண்டுபிடிச்ச ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூஸ் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 7 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. ஆல்ஃபா பீட்டாக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 டிவைடட் பை 2 ப்ளஸ் 4 இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து 7 டிவைடட் பை 2 ப்ளஸ் 8 ஹோல் டிவைடட் பை, இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட கீழே அடுத்தது ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து 5 டிவைடட் பை 2 ப்ளஸ் 2 இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து 7 டிவைடட் பை 2 ப்ளஸ் 4. ஸோ இது நார்மலாக நம்ம பண்ணுற சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான். ஸோ நியூமரேட்டர் டினோமினேட்டர்ஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். 7 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்னா 49 டிவைடட் பை 4 மைனஸ், ஸோ 49 டிவைடட் பை 4. ஸோ இந்த நியூமரேட்டரோட நியூமரேட்டர் இன்ட்டு பண்ணிங்கன்னா 10 divided by 2 plus 7 4s are. So 7 4s are answer வந்து 20 divided by 2 plus 8. கீழே denominators எதுவுமே இல்லை 8 கீழேனா assume it as 1. So whole divided by, so 5 divided by 2 plus 7 2s are 14 divided by 2 plus அதே போல் 4க்கு denominator கீழே இல்லை assuming as 1. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேர்ம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எல்சிஎம் எடுக்கும்பொழுது கீழே வந்து உங்களுக்கு எல்சிஎம் வந்து 4 கிடைக்கும். ஸோ அப்போ 4 வருது அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் எதால் இன்ட்டு பண்ணுவீங்க? ஸோ இது 1ஆல் பண்ணணும், இது வந்து 2ஆல் இன்ட்டு பண்ணால் கீழே டினோமினேட்டர் 4 வரும். அதே போல் இதுவும் 2ஆல் இன்ட்டு பண்ணால் 4 வரும். இங்கே வந்து 4ஆல் இன்ட்டு பண்ணாதான் டினோமினேட்டர் வந்து 4 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது, அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? 49 டிவைடட் பை 4 மைனஸ் 20 divided by 4 plus 28. So 28 into 2 answer வந்து 56 divided by 4 plus 8 4s are 32 divided by 4 whole divided by, next இதுக்கான LCM. ஸோ இதுக்கான LCM உங்களுக்கு கீழே என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இங்கேயும் 2 இங்கேயும் 2 இருக்குது. ஸோ டினோமினேட்டர்ஸ் இங்கேயும் வந்து 2 கிடைக்கணும் அப்படின்னா இந்த வந்து எதால் இன்ட்டு பண்ணணும்? இதை வந்து 2ஆல் இன்ட்டு பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இது 1ஆல் இன்ட்டு பண்ணுவீங்க, இங்கே 1ஆல் இன்ட்டு பண்ணுவீங்க, இங்கே 2ஆல் இன்ட்டு பண்ணால் தான் இங்கே டினாமினேட்டர் வந்து 2 வரும். ஸோ அப்போது ஆன்சர் இதுக்கு 5 டிவைடட் பை 2 ப்ளஸ் 14 டிவைடட் பை 2 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2. ஸோ இப்போது டினாமினேட்டர்ஸ் எல்லாமே மேலே சேம் கீழேயும் சேம். ஸோ அப்போது காமனாக ஒரே ஒரு டைம் 4 போட்டுட்டு மேலே 49 மைனஸ் 20 ப்ளஸ் 56 ப்ளஸ் 32 ஹோல் டிவைடட் பை. ஸோ இப்போது இந்த 2க்கெல்லாம் காமனாக ஒரே ஒரு 2 போட்டுட்டு 5 ப்ளஸ் 14 ப்ளஸ் ஆன்சர் வந்து 8. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு லெஸ் பண்ண வேண்டியஸை லெஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது மேலே உங்களுக்கு வந்து 49 மைனஸ் 20 ப்ளஸ் 56 ப்ளஸ் 32. ஸோ இதனுடைய ஆன்சர் உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 49ல் 20 போச்சு அப்படின்னா 9. ஸோ 4 மைனஸ் 2, ஸோ ஆன்சர் 4 மைனஸ் 2 ஆன்சர் வந்து 29. அகெயின் ப்ளஸ் 56. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இங்கே 15, 5 ப்ளஸ் 2 7, 7 ப்ளஸ் 1 8. நெக்ஸ்ட் அகெயின் 85 ப்ளஸ் 32. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 7, 8 ப்ளஸ் 3 ஆன்சர் வந்து 11. ஸோ அப்போ ஆன்சர் மேலே நியூமரேட்டர் வந்து 117 டிவைடட் பை 4 ஹோல் டிவைடட் பை 14 ப்ளஸ் 9. ஸோ அப்போ 14 ப்ளஸ் 9 ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 19. ஸோ 19 ப்ளஸ் 8 27. ஸோ அப்போது 27 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 117 டிவைடட் பை 4 27 டிவைடட் பை 2ஓட ரெசிப்ரோக்கல் 2 டிவைடட் பை 27.
ஸோ மேக் இட் அஸ் 2 divided by 27. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ணணும், 1 2s are 2 and 2 2s are 4. ஸோ அப்போது 117 divided by 27 into 2. 7 2s are answer 14, 2 2s are 4, 4 plus 1 5. ஸோ 117 divided by 54. ஸோ இங்கே போட்டிருக்கிற கேல்குலேஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்தா இந்த 3 சப்டிவிஷன் சம்ஸ். ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 சம் வந்து 2 மார்க் அண்ட் இந்த தேர்ட் சப்டிவிஷன் வந்து எய்தர் இன் 2 மார்க் ஆர் 5 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு ரிமைனிங் லெட்டர்ஸில் இருக்கிற தேர்ட் ரோமன் லெட்டர் சம்ஸில் இருக்கிற சம்ஸை அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன்.